சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளுவதுதான் நம்ம பிரச்சனைகள்ல இருந்து, நம்மளுடைய போராட்டங்கள்ல இருந்து ஜெயத்தை பெறுவதற்கான ஒரே வழி. கிறிஸ்துவ ஜீவியமே வெற்றியின் ஜீவியம்தான். அதாவது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தோல்வி வர்ற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம தோற்க மாட்டோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஏதோ இது நான் பேச்சு போட்டியில பேசுற மாதிரி கிடையாது. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். கர்த்தர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையிலையும் நாம் அவருடைய வசனத்தை வச்சு வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம தாண்டிக்கிட்டே போகலாம். அதுதான் சங்கீதக்காரன் 18வது சங்கீதத்துல சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நமக்குள்ள இருக்கிற கர்த்தர்னால நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனாலதான் வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்க சும்மா இருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு. அதனால இந்த காலை வேளையில உங்களுடைய பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதை நீங்க கையில எடுத்து போராடாதீங்க. அந்த போராட்டத்தை கர்த்தர் மேல வைத்து விடுங்கள். உங்கள் பாரங்களை இந்த காலை வேளையில கர்த்தருடைய பாதத்துல கொண்டு போய் வைங்க. நிச்சயமாய் நீங்க வெற்றியை காண்பீர்கள். இப்பொழுது நாம் சத்தியத்துக்குள்ள போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் சொல்லுகிறபடி முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பாருங்க, 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா உலகத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. உங்க குடும்பம் வந்துடுது, உங்க தொழில் வந்துடுது, உங்களுடைய ஆஃபீஸ் வந்துடுது, உங்க உறவினர்கள் வந்துடுறாங்க, எல்லாமே இந்த உலகத்துக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அப்ப இந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு காரணம் முதல்ல விசுவாசம். நம்ம யாரு? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் எப்படி தேவனால் பிறந்தோம்? என்னால சொல்ல முடியும் நான் தேவனால பிறந்திருக்கிறேன் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, ஒரு முறை என் தகப்பன் தாயின் இடத்துல நான் பிறந்தேன். அடுத்தது நான் வசனத்தின் மூலமாக அவரால நான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன், அவரால் நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய வார்த்தையின் மூலமாக நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால என்னால் தெளிவாக சொல்ல முடியும், ஒருவேளை நான் தோல்வியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள். வார்த்தை என்னை எப்படி சொல்லுதோ அப்படிதான் நான் சொல்லுவேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள். உலகத்தார் மற்றவங்க என்ன பார்க்குறவங்க, இவ என்ன பெரியவ மாதிரி சொல்றா, இவ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் அப்படின்னு, இவளுக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே, என்ன வேணா என்னை பற்றி சொல்லலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு நாள் நிச்சயமாய் ஜெயம் பெறுவேன், நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்கு வரும்போது மட்டும்தான் நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக பயணிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, இன்னைக்கு ஒரு அற்புதமான வாலிபனை குறித்து படிக்க போறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். அதை நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அதுல தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். பாருங்க, தன்னுடைய அண்ணன்மார்கள் 3 பேர் யுத்தத்துல இருக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு, போய் அண்ணன்மார்களை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த தாவீது கையில கொடுத்து அனுப்புறாரு. அப்படி போய் கொடுத்து அனுப்பும்போது அங்கே பார்க்கும்போது அவங்க பார்த்த சீனே வேற. அண்ணன்மார் 3 பேர் யுத்தத்தில் இருக்கிறதுனால இவன் பக்கத்தில் அண்ணன்மார்களை பார்க்க வரும்போது அங்கே மகா பெரிய ஒரு பிரச்சனை நின்று கொண்டிருக்குது. ஒரு பெரிய கோலியாத் அங்கே நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து கொண்டு இருக்கிறது இந்த தாவீதின் காதுகளில் ஒலித்தது. பாருங்க, அவனுக்குள்ள ஒரு வெறி வந்தது. இவன் யாரு? இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தன். 40 நாளா நம்மளுடைய ஜனங்களை இவ்வளவு வார்த்தைகள்னால நிந்தித்து கொண்டு இருக்கிறானே, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அவனுக்குள்ள ஒரு வெறி வருது. அதுக்கப்புறம் நடந்தது என்னங்கிறத பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் முழுவதும் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியும் ஆவியில விளங்கிக்குவீங்க. ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய டைம் படிச்சிருக்கலாம், இன்றைக்கு ஒரு முறை திரும்பவுமா படிங்க, உங்கள் வெற்றிக்கு அது காரணமாய் அமையும். பாருங்க, 34வது வசனம். 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது.
நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். பாருங்க, ஒரு முறை இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்திருக்கு. வரும்போது இவன் என்ன பண்ணியிருக்கிறான், பாய்ஞ்சு போய் ஆடுதானே அவன் விட்டுட்டு போயிடல, அவன் அந்த சிங்கத்தை தொடர்ந்து ஓடி இருக்கான். பாருங்க எப்படிப்பட்ட வாலிபன்னு. அந்த சிங்கத்தை தொடர்ந்து ஓடி போய் அதை விட வேகமா ஓடி போய் அந்த சிங்கத்தை பிடிச்சு வாய்க்குள்ள இருந்த ஆட்டுக்குட்டிய எடுத்து விட்டு அதை பாதுகாத்து அதை ஒரு அடியா அடிச்சு கொண்டு போட்டிருக்கான் சிங்கத்தை. அதே மாதிரி ஒரு முறை ஒரு கரடி வந்திருக்கு. கரடி வந்தபோது கரடியும் அதே மாதிரி கொண்டிருக்கான். இந்த இன்சிடென்ட்டை சவுல் ராஜா கிட்ட சொல்றான். அந்த டைம் சவுல் தான் ராஜாவா இருந்திருக்கிறாரு. யார் போய் இந்த பெலிஸ்தனை கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அந்த நேரத்துல தான் தாவீது பார்த்து சொல்றான், ராஜாவே நான் போறேன், நான் போய் இந்த பெலிஸ்தனை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறேன். இந்த ஒரு முறை சிங்கமும் கரடியும் வந்தது, அதை அப்படிதான் நான் ஒண்ணுமில்லாம கொன்று போட்டேன். இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல் அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். பாருங்க 36வது வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 17:36. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். உங்களை காரணம் இல்லாம உங்க குடும்பத்திலையோ மற்ற எங்கேயோ நீங்க வேலை செய்யற இடங்களையோ உங்களை திட்டி நொறுக்கிட்டு இருக்காங்களா, தகாத வார்த்தைகளால பேசி இருக்காங்களா, நீங்க அவமானப்பட்டு கொண்டிருக்கீங்களா? பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் பேசுகிற எந்த வார்த்தையும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாக யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாது. பாருங்க இப்ப 37வது வசனம் பாருங்க, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். நீ போப்பா போன்னு சொல்லி அனுப்புறாரு. அனுப்பும்போது சவுல் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து இந்த தாவீதுக்கு போட்டு பார்க்கும்போது அவனுக்கு அது பழக்கம் இல்லாதனால அவனால நடக்க முடியல. அதெல்லாத்தையும் கழட்டி தூர போட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டான், ஆட்டு மேய்ப்பன் கையில் என்ன இருக்கும், கோல் இருக்கும். அவன் ஒரு பேகு கழுத்தில் மாட்டியிருக்கான். அதுக்குள்ள ஒரு 5 கூழாங்கல் மிருகங்களை அடிக்கிறக்காக வச்சிருப்பாங்க. அந்த கூழாங்கல், உண்டிவில் அது எல்லாத்தையும் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு போகிறான். பாருங்க கர்த்தருடைய வல்லமை எப்படி செயல்பட்டதுன்னு மட்டும் பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சூப்பர் நேச்சுரலா உங்க பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் அது முகம் குப்புற விழுந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. இங்க தாவீதுக்கு அப்படிதான் நடந்தது. பாருங்க என்ன பண்ணா, ஒரு கல்லை எடுத்து அந்த உண்டிவில்ல வச்சு அடிக்கிறான். பாருங்க அந்த கர்த்தருடைய வல்லமையானது அந்த ஒரு கல்லுல அப்படியே பாய்ந்து போய் கரெக்டா அந்த பெலிஸ்தனுடைய நெற்றியில பட்டு அவன் அப்படியே முகங்குப்புற விழுந்துடுறான். தாவீது ஓடி போய் அவன் மேல ஏறி நின்று அவன்கிட்ட இருந்த வாளையை எடுத்து அவன் கழுத்தை அறுத்து தலைய கையில வச்சுக்கிறான். பாருங்க அவன் சொன்ன மாதிரி சொல்லி ஒரே கல்லுனால அந்த பெலிஸ்தனை கொன்றான். பாருங்க அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 46வது வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 17:46, 45 கூட வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம், இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் முகங்குப்புற விழுவார்கள் இயேசுவின் நாமத்தினால். உங்களுடைய கடன்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், எது ரொம்ப பிரச்சனைன்னு நினைச்சிருக்கீங்களோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் அப்படிதான் போட்டிருக்கு. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்க விசுவாசிங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கு. உங்கள் போராட்டங்களை ஜெயிக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47 ரொம்ப முக்கியமான வசனம்.
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பாருங்க, இன்னும் பின்னாடி வர்ற வசனத்துல போட்டிருக்கு, 50வது வசனத்துல, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது, ஒரு பட்டயம் கூட கிடையாது. அவன் அந்த பெலிஸ்தன் அவ்வளவு ஃபுல்லா வெண்கலத்தினால தன்னை மூடிக்கொண்டு வந்திருக்கிறான். அவன் அப்படியே மார்பு கவசம், தலை கவசம், எத்தனையோ ஃபுல்லா வெண்கலத்தினால அவ்வளோ வெயிட்டா வந்திருக்கான். தாவீது கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு அரைக்கால் ட்ரௌசர், ஒரு சின்ன சட்டை, 5 கூழாங்கல், அதுல 4 கல்லு செலவாகல, ஒரே கல்லு. கர்த்தர் அந்த கல்லுல அவருடைய வல்லமையை அனுப்பினார் பாருங்க. வார்த்தையில அந்த வல்லமை போனது. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி உன்னுடைய மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் இங்க உள்ள மிருகங்களுக்கும் நான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த கல்லை அடிச்சான் பாருங்க. ஒரே கல்லுல அவன் முகங்குப்புற விழுந்தான். அவனுடைய தலையை வாங்கி அதை அப்படியே சொன்னான். சொன்னபடி செய்ய முடிந்தது. எதனால? கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த சிறு வாலிபனுடைய இருதயத்துல இருந்ததுனால அது வாயில அப்படியே வார்த்தைகளா வந்தது பாருங்க. வெற்றியுள்ள வார்த்தைகளாய் வந்தது. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாருங்க. நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இதெல்லாம் சும்மா எழுதப்படலை, நமக்கெல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில அழுது புலம்பாதீங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பேசுங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. உங்களுடைய கடன்களை திருப்பி கொடுப்பதற்கு பணம் ரொம்ப முக்கியம், குடும்பத்தை நடத்த பணம் ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு மேல தேவன் பெரிய காரியத்தை செய்து உங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து நிச்சயமாய் காப்பாற்றுவார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. பணம் இல்லாமையும் கர்த்தர்னால உங்க சூழ்நிலைகள்ல இருந்து உங்களை ரட்சிக்க முடியும். அவர் கர்த்தர் பெரியவர். என்ன வேணா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் ரட்சிப்பை கொண்டு வர முடியும். அவர் நல்லவர். அதை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, இந்த முழு அதிகாரத்தையும் வாசிங்க, நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 50வது வசனம் பாருங்க. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாத இருந்தது. பட்டயம் இல்லாம எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்க முடியும்? அந்த ஒரு கல்லுல ஒரு சின்ன, அதுக்கு நம்ம மகிமையை செலுத்துறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் இருந்த வல்லமை அவன் வாயில இருந்தது. அந்த வார்த்தைகள் போய் அவனை அடிச்சு கொன்று போட்டது ஒன்றுமில்லாமல். இன்றைக்கு இதே வார்த்தைகளை எடுத்து நீங்க உங்க வாயில வைப்பீங்கன்னா, ஆண்டவரே இந்த யுத்தம் உங்களுடையது, இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் நீர், நான் ஒன்றும் பேச போறதில்லை, நீங்க பேசுங்க ஆண்டவரேங்கும் போது நீங்க வார்த்தைகள்ல நம்பி விசுவாசமா இருக்கும் பொழுது நீங்க நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.